மாதிரி இதான் சார். நான் ஒன்று உங்களுக்கு கேட்கணும். சொல்லுங்கள். எனக்கு வந்து நீங்கள் பெரிய சிவாஜி கணேசன் ஃபேன் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். சிவாஜி சாரோட டயலாகு கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன் இந்த மாதிரி படங்கள்லேருந்து ஏதாவது ஒரு டயலாக் இங்கே நம்ம இந்த தமிழ் மக்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருவிளையாடல் கேட்டாங்க லாஸ்ட் டைம். கட்டபொம்மன் சொன்னீங்களா? கட்டபொம்மன். கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, ஆவியன் கொடுப்பது கிஸ்தி. என்னோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, கழனிவார் உயர்களுக்கு கஞ்சிக்கலம் படைத்தாயா, எங்க கொஞ்சி விளையாடும் என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா. மாமானா மச்சானா யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நெற்குவிற்கும் சோழ நாட்டு உழவர் கூட்டம் பரங்கி தலையின் உலகளையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாக்கிவிடும். ஜாக்கிரதை. சூப்பர் கரகோஷம். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். இப்போ இவர் துபாய் இது முதல் ட்ரிப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி துபாய் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன எப்படி இருந்தது துபாய் அனுபவம்? எப்போ வந்தீங்க? என்ன இப்போ வந்ததா? இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் 10 வருஷம் கழிச்சு தான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஓகே. அதை வந்து ஆடியன்ஸோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். துபாயோட என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 1992 நினைக்கிறேன். அப்போ பாதி பேர் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. 1992 33 years before. 33 years பேக். அப்போ என்னாச்சு, ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி. அதுக்கு நான், டெல்லி கணேஷ், ராஜேஷ் எல்லாம் போயிருக்கோம். ஃப்ரான்ஸில் வந்து எல்லாம் கலை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் போனால் ஒரு கடையில் பார்க்குறேன், ஒரிஜினல் கன்று மாதிரியே டாய் கன்று தான், ஒரிஜினல் கன்று மாதிரி இருந்தது. அடே இந்த கன்னெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அப்போ இங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து கன்னெல்லாம் வந்து இந்த ஒரிஜினல் கன்னெலாம் இருக்காது. ஒரிஜினல் கன்று இருக்காது, எல்லாம் மரக்கட்டையில் கன்று இருக்கும். பாசு அவனை கட்சிதுப்பா முடிச்சிரு அப்படின்னு சொல்லி மனோகர் டைலாக் பேசுவார், கன்னை காட்டாமையே. அப்படிலாம் இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது அந்த கன்னை பார்த்தோன்னே, அட்டா இந்த கன்னை நம்ம ரஜினிக்கு கொடுக்கலாமே, கமலுக்கு கொடுக்கலாமே, பிரபுக்கு கொடுக்கலாமே. ரவி ரொம்ப தேங்க்ஸ் ரவி, இந்த கன்று நான் பார்த்ததே இல்லை, நல்லா அருமையாக இருக்குன்னு அவர் வாங்கி பாருன்னு சொல்லி அவருக்கு சந்தோஷமாக சத்யராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 4-5 கன்று வாங்கி, எல்லாம் ரொம்ப கம்மி விலை தான், ஆனால் பார்த்தா ஒரிஜினல் கன்று மாதிரி இருக்குது. இது படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டம்மி கன்று வந்து நேராக பேக் பண்ணி நேராக வந்தாச்சு துபாய்க்கு வந்து சிவராமகிருஷ்ணன் ஒரு நண்பர் அப்போ இருந்தார். அவர் வந்து எங்களை வந்து பயங்கரமாக கவனித்து நல்லா பண்ணி வீட்டில் சாப்பாடெலாம் போட்டு தங்க வச்சுருந்தார் 3 நாள். இங்கே ஒரு சின்ன ஷோ ஏதோ பண்ணோம். ஊருக்கு போகிற அன்றைக்கி என்ன சொன்னார், அவர் நிறைய கிஃப்டெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தார் துபாயிலேருந்து. ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப துபாயிலேருந்து வாங்கி கொடுத்து பார்த்தா என்னோடய பெட்டியில் அதெல்லாம் போக மாட்டேங்குது. ஏன்னா என்னோடய பெட்டி ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, இந்த கிஃப்ட் எங்கே வைக்கிறது? அவர் என்ன பண்ணார், மேலே பரன்லேருந்து ஒரு பெட்டி எடுத்து, அவரோட பெட்டி எடுத்து அதில் திறந்து என்னோடய பெட்டி சாமான்லாம் தூக்கி அதில் போட்டு கயிறெல்லாம் கட்டி அரல்டைட்டு சீல்லாம் வச்சுட்டார். அந்த பெட்டி மேலே வந்து சிவராமகிருஷ்ணன் ஷார்ட் ஃபார்மில் எஸ்ஆர்கே, ஷாருக் கான் மாதிரி எஸ்ஆர்கேன்னு இருக்குது. எஸ்ஆர்கே. ஸோ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். நைட் ராத்திரி 1 மணிக்கு ஃப்ளைட்டு, 12 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு ஏர் இண்டியா. வந்தாச்சு, பேக்கெல்லாம் போட்டாச்சு, டெல்லியெலாம் போய் சிரிச்சிட்ருக்கோம். அப்போ வந்து காலிங் மிஸ்டர் எஸ்ஆர்கே, எனிபடி பை நோன் எஸ்ஆர்கே ஹியர்? அது சிவராமகிருஷ்ணன் அந்த காலத்தில். எஸ்ஆர்கே நான் கடுப்பாயிட்டேன். என்னடா எஸ்ஆர்கே யார் போக மாட்டேன்னு சொல்லி டெல்லி யார் எஸ்ஆர்கே போவே மாட்டேங்கண்ணா, ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் எஸ்ஆர்கே? எனிபடி பை எஸ்ஆர்கே? நீங்கள் எஸ்ஆர்கேயா? நீங்கள் இல்லை சார், நான் யார் எஸ்ஆர்கேன்னு தெரியல, உட்காந்துருக்கேன். டென்ஷன். ஃப்ளைட்டு அங்கே நிற்குது. இப்போது ஃப்ளைட்டில் ஏற்றுறோம், போய் ரன்வேல போய் ஏறி ஸ்டெப்ஸில் ஏறும்போது, சார் எஸ்ஆர்கே ஆர் யூர் பேக்? நோ அப்படின்னு சொல்லிட்டு போய், ஐயோ இந்த பேக் தான் மத்தியானம் காட்டினாரு. ஆமாம் சார்ண்ணே. உடனே தூக்கி என்ன ஜீப்பில் போட்டாங்க. ரன்வேல போகுது ஜீப்பு, ரன்வேல பறக்குது. போனால் எண்டில் போய் நிறுத்தி பேக்கெல்லாம் கட் பண்ணி இந்த கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு நீங்கள் பேக் பண்ணிட்டா. இப்போ பேக் பண்ண முடியல, என்னால் அது போட்டு அவர் அழகாக பேக் பண்ணியிருக்காரு. திரும்பி விறுவிறுத்து பேக் பண்ணி திரும்ப வந்து ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. எல்லோரும் என்னை பார்த்துட்டு அப்படியே ஏசி இல்லை முன்னில் வேர்த்து போயிருக்கு. ஸோ அப்படி ஒரு நிகழ்ச்சி, இந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி, துபாயோட முதல் நிகழ்ச்சி. அது சும்மா அவங்களோட ஜாலியாக பகிர்ந்துட்டேன், வேற ஒன்று. வேறு ஏதாவது கேட்க விரும்புங்களா?
அடுத்த படம் வந்து ஜனநாயகன் விஜய் படம். ஆமாம், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கார்த்தியோட படம் ஒன்று, சர்தார் 2ன்னு ஒரு படம், சர்தார் 2. அப்புறம் சூர்யாவோட கருப்புன்னு ஒரு படம். அப்புறம் வந்து சிம்புதேவன் படம் ஒன்று, சிம்புதேவன் டைரக்டர் சிம்புதேவன் அவரோட படம் ஒன்று இப்போ போனோன்னே ஷூட்டிங் இருக்குது. 29 ஷூட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இவர் சாரும் வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்டபோது நான் முதல்ல வந்து டேட்டு பார்த்தேன். டேட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருந்தது. இந்த டேட் வர முடியாது சார், என்னால் முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் பண்ணுறன்ற மாதிரி டக்குன்னு அந்த டேரக்டர் சொல்லி இதெல்லாம் கேன்சல்டு, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஷூட்டிங்கை வந்து 30ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் முடிஞ்சுது. மிக்க நன்றி. ஒன்ஸ் ஃபார் ஆல் தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வர வச்சதுக்கு சீதாராமன் சாருக்கும் ராமச்சந்திரன் சாருக்கும் மற்றும் குழுக்கள் எல்லாருக்குமே நன்றி. அதாவது சாரோட மிஸ்ஸஸ் சங்கீதா மேடம் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு வீட்டில் கூப்பிட்டு அருமையாக கவனித்து சாப்பாடெலாம் போட்டு ரொம்ப அருமை சார். அதாவது இந்த என்ன டவர் அது புர்ஜ் கலீஃபாவில் உள்ளே போயிட்டு பயந்துட்டேன், எப்படி வெளியில் வரதில்லை. அப்படி உள்ள எங்கெங்கேயோலாம் போகுது, எல்லாம் கார்டு ஸ்வைப் பண்ண. அந்த கேட் லிஃப்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 124வது மாடிக்கு சரன்னு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. மாடர்ன், வெரி நைஸ், வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணுபிரியா, ராகுல் ராஜ், தேங்க்யூ வெரி மச். இன்னும் ஸ்ருதி, தேங்க்யூ ஸ்ருதி. நான் பாருங்க 1980லேருந்து 45 வருஷம் எத்தனை தலைமுறை நடிகர்களை பார்த்துருக்காரு பாருங்க. சிவாஜி கணேசன்லேருந்து இன்னைக்கு விஜய், அதுக்கு அடுத்த தலைமுறையோர் மீண்டும் நடிப்பார், நடித்து கொண்டே இருப்பார். ஒரு மொழி இல்லை பல மொழிகளிலே அவர் மேலும் நடித்து பல விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார். மிக்க நன்றி சார். வீரபாண்டிய கட்டபொம்மனாக மிரட்டிய உங்களுக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி. தனது அரசியல் அனுபவங்களை, சினிமா அனுபவங்களை, இப்படி பல அனுபவங்களை உலக சாதனையாளர்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பல உயரிய விருதுகளை பெற வேண்டும் என்று டாக்டர் சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி நாமளும் வேண்டிக்குவோம். நிச்சயமாக எண்ணற்ற விருதுகளை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நாம் இப்பொழுது மேடைக்கு அழைக்க இருப்பது பாபு ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். திரு பாபு ராமகிருஷ்ணன் ட்ரிபிள் எம் புரொடக்ஷனுடைய நிறுவனர், மிக அற்புதமான நல்ல மனிதர். எங்களுக்கு முத்தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புத மனிதருக்கு future producer in Dubai, going to start a movie very soon. My best wishes and வாழ்த்துக்கள். All the best for you. All the best. God bless you. நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த பொன்னான நேரத்தில் மீண்டும் ஒரு அற்புதமான மனிதர் நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் மதிவாணன், மதிப்பிற்குரிய மதிவாணன் அவர்களை, பிசிஎஃப்சி நிறுவனர் திரு மதிவாணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினரும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரும் வேகமாக மேடைக்கு வர வேண்டும். முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வர வேண்டும். முத்தமிழ் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறோம். மதிவாணன் சார் மேடைக்கு வாங்க சார். ராமச்சந்திரன் சார். முத்தமிழ் சங்கத்தின் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் மேடைக்கு வர வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் நமக்கு உறுதுணையாக இருக்குது. அந்த வகையில் இமான் கலாச்சார மையத்தின் அன்பு சகோதரர் யாசின் அவர்களையும் நம்ம இப்போ மேடை கூப்பிட்றோம். அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நம்மளுடைய தங்கதுரை மற்றும் காயத்ரி அவருடைய கலக்கலான காமெடி இருக்கு. அதனால நிகழ்ச்சி முடிவு நினைச்சிடாதீங்க. இன்னும் பாடல்கள் இருக்கு, நடனம் இருக்கு. நம்ம முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழுவில் இருக்க எல்லாரும் மேடைக்கு வாங்க.
நம்ம நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உறுதியாக நடத்துவதற்கு பச்சைமண்ணு பாசறை அந்த நாசர் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அற்புத நண்பர். அவருடைய அணியினரும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். நாசர், திரு ரோபின்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் திரு ரோபின்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பின் சைஃபான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனர் திரு சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இர்ஷாத், நம்ம முத்தமிழ் சங்கத்துடைய கோர் மெம்பர்கள், மகளிர் எல்லாருமே மேடைக்கு வந்திருக்க தயவு செய்து. கிரீன் குளோப் ஜாஸ்மின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அமெரிக்கத்தின் பல இடங்களில் பல சமூக சேவைகளை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரகுராம் பிரேவ் ஸ்டீல் இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நமது முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இமான் கலாச்சார மையத்தின் யாசின் பாய் போயிட்டா நினைக்கிறேன், நீங்க வாங்க. எஸ்எல்சி எஜுகேஷன் சப்போர்ட் சர்வீஸ் அவர்களும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். திரு சேகர் ராமச்சந்திரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கின்றோம். சித்திக், வாங்க, நீங்க வந்து கோர் மெம்பர், ஏங்க உட்காந்துருக்கீங்க, வாங்க வேகமா வாங்க. அலிபாய் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அளிக்குமாறு பணிவன்போடு. ஜாஸ்மின் அபுபக்கர் மேடைக்கு வரவும். ஜாஸ்மின் அபுபக்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.